தன் கணவர் மீது பாலியல் குற்றச்சாட்டை சுமத்தி அவரிடமிருந்து 50 லட்சத்தை பெற்றுக்கொண்டு மிரட்டியதால் தான் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக குற்றம் சாட்டும் நாச்சியப்பனின் மனைவி சகுந்தலா தேவி வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மற்றொரு மனுவை தாக்கல் செய்தார். இந்த 2 வழக்குகளையும் விசாரித்த நீதிபதி உடனடியாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க மதுரை சிபிசிஐடி டிஎஸ்பி ஃபெலிக்ஸ் சுரேஷ் பீச்சருக்கு உத்தரவிட்டார். இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் நாச்சியப்பனிடம் 50 லட்சம் ரூபாய் பணம் பெற்றது உண்மை என தெரிய வந்தது. இது தொடர்பாக குணாளனை கைது செய்த சிபிசிஐடி போலீசார் தேவகோட்டையைச் சேர்ந்த அமமுக பிரமுகர் பாலாஜியையும் கைது செய்தனர்.